நாம் இன்றைக்கி ரேஷனில் கொடுக்குற பச்சை அரிசியும் அங்கே கொடுக்குற பருப்பும் வச்சு ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது கூடவே நான் ஒரு சில ட்ரிக்ஸும் சொல்கிறேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த அரிசிலையும் எந்த பருப்புலையும் நீங்கள் சாம்பார் சாதம் பண்ணினாலும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எல்லா காய்கறிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான காய்கறி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சில டைம் நம்மக்கிட்ட காய்கறிலாம் வார கடைசியில் மீதி ஆகியிருக்கும் இல்லையா, 1-2 தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வரும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது ரேஷன் அரிசியில் பண்ணுறதுன்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். அவ்வளோ ருசியாக நம்ம பண்ணலாம். இது பண்ணுறதும் ரொம்ப சுலபமாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு சிறுபருப்பும் சேர்த்துருக்கேன் இதில். இப்போ வாங்க இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் நான் சின்ன வெங்காயம் ஒரு கை நிறைய எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் சாம்பாருக்கெலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணும்பொழுது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கொஞ்சம் அது கொஞ்சம் போட்டாலும் பரவாயில்ல. சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் அப்படி கூட நீங்கள் சேர்த்து போடலாம். இது கூடவே உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் சேர்க்கலை. ஒரு 10-15 போல் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இதையும் எல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நாம் என்னென்னலாம் காய் எடுத்து வச்சுருக்கோமோ அந்த காயெல்லாம் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இதில் காய் அளவெல்லாம் கிடையாது. நம்ம விருப்பம் போல் நமக்கு இன்னும் நிறைய வேணும்னா கூட நம்ம அரிசியை கொஞ்சம் குறைச்சிட்டு கூட காயை கூட நம்ம அதிகப்படுத்தி சேர்த்துக்கலாம். ரொம்பவே நமக்கு ஹெல்த்தியாக கிடைக்கும் நமக்கு அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது. இதை நீங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும், லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நமக்கு வேறு எதுவுமே வேண்டாம், வேறு ஒரு காய் வேணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஒரே ஒரு ஊறுகாய் இருந்தால் மட்டும் கூட போதும். அதை வச்சு சாப்பிடலாம். இல்லை வெறும் அப்பளம் இருந்தால் மட்டும் கூட போதும், அது வச்சும் நம்ம சாப்பிட்றலாம். ஒரே ஒரு மோர் மிளகா இருந்தால் கூட அந்த வச்சு கூட நம்ம சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் சும்மாவே சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாவே இருக்கும். காய்கறியெல்லாம் இதிலே இருக்கிறதுனால நமக்கு காய் வேணுன்ற அவசியமும் கிடையாது. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினாலே போதும். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி இதில் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்து சாம்பார் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கின சாம்பார் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பிராண்டு சாம்பார் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடியும் 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூளும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் சாம்பார் பொடி மட்டுமே கூட நீங்கள் 1 ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் சாம்பார் பொடியோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் போல் அப்படியே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் தண்ணி சேர்க்கலாம். தண்ணி நான் ஒரு 5 கப் அளவு நான் தண்ணி சேர்க்குறேன். நான் எடுத்த அரிசி 250 கிராம் கப்பில் 1 கப் அளவு அரிசி எடுத்தேன். அதே கப்பில் 1/2 கப் அளவு பருப்பு எடுத்தேன். அப்போ நம்ம 1.5 கப் அளவுக்கு நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கோம். இந்த அளவு அரிசிக்கும் பருப்புக்கும் நாம் தண்ணி ஒரு 5 கப் அளவு சேர்த்தா போதும். இல்லை 4.5 கப் அளவு சேர்த்தாலும் போதும். குக்கரில் நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் 4.5 கப் அளவு வச்சுக்கோங்க. 1/2 கப் அதிகமானால் கூட பரவாயில்ல, நல்லா குழஞ்சே நமக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு பண்ணுற மாதிரி இருந்து குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி தனியாக பாத்திரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 கப்பு இல்லைனா ஒரு 6 கப் அளவு கூட நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அரிசியும் பருப்பும் வேக டைம் எடுக்கும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும், ஹையில் வைக்கக்கூடாது. நீங்கள் பாத்திரத்தில் இந்த மாதிரி குக்கர்லலாம் பண்ணாமல் வெறும் பாத்திரத்தில் பண்ணினீங்க அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 6 கப் அளவு கூட நீங்கள் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 4.5 கப்பு இல்லைனா 5 கப்பு வச்சுக்கோங்க. நமக்கு சரியான பதத்தில் கிடைக்கும். நான் இன்றைக்கி பாத்திரத்தில் பண்ணுறதுனால ஒரு 6 கப் அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் நாம் எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு நீங்கள் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இது நாம் எடுத்திருக்க அரிசிக்கும் பருப்புக்கும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இதுக்கு சரியாக இருக்கும். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன்.
காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துருவோம் இல்லையா, தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த புளியை கரைச்சி இதில் விட்டுருங்க. எல்லாம் உப்பும் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்றா நல்லா கலந்துட்டு நம்ம அதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி நமக்கு கிடைக்கும். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்பொழுது நமக்கு நல்லா சாதம் வெந்து காய்கறி சாதம் எல்லாமே நல்லாவே வெந்திருக்கும். வெந்து நல்லா குழஞ்சி இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நம்ம குக்கரில் பண்ண மாதிரியே இருக்கும். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு 2 4 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் அதிகமாக சேர்க்கும்போது இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு பண்ணியிருக்கேன். இந்த அளவு வந்து ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம், இல்லை ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நீங்கள் அதிகமாக பண்ணணுன்னா இதை அப்படியே நீங்கள் டபுள் ஆக்கிக்கோங்க. நெய் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதனோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் அரிசியில் பண்ணின மாதிரியே இருக்காது. நீங்களே யாருக்கிட்டையாவது சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது ரேஷன் அரிசியில் பண்ணின சாம்பார் சாதம்னு. நீங்கள் எப்போல்லாம் சாம்பார் சாதம் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் பருப்பு கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் சேர்க்கும்பொழுது இதனோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சிறுபருப்பு போடுறதுனால டேஸ்ட் நமக்கு இன்னும் எடுத்து கொடுக்கும். நான் பண்ணினா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவை வந்திருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.